அதே போன்று தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் பேசும்போதும் கூட பெண்ணை குறித்து பேசும்பொழுது யாராக இருந்தாலும் நாகரிகமாக பேச வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் மாறாக திமுகவினர் பேசாத ஒன்றை பேசியதாக பொய் வழக்கு போட்டு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை ஏவி கைது செய்துள்ளதாக கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய கண்டனத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பயந்து செய்த இந்த கைது நடவடிக்கை மூலம் எதிர்க்கட்சி தலைவரை அச்சுறுத்த முடியாது என்று அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது நாளைய தினம் தமிழ்நாட்டு அரசினுடைய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. தாவேக அரசு அமைந்ததுக்கு பிறகாக முதலாக தங்களுடைய நிதிநிலை அறிக்கையை நாளைய தினம் சட்டப்பேரவையில் தாவேக அரசு தாக்கல் பண்ண இருக்கிறார்கள். இப்படியான சூழலில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய அரசுடைய முதல் பட்ஜெட்டுக்கான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே தாவேக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் மிக ஒன்றான விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியில வேளாண் கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தாவேக அரசுக்கு எதிராக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடத்தப்பட்டிருந்தது. இப்படியான சூழலில் நாளை சட்டப்பேரவை கூடி பட்ஜெட் தாக்கலாகக்கூடிய நேரத்தில் அதற்கு பிறகாக வரக்கூடிய வாதங்கள், அந்த விவாதங்களின் போது எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பயந்து கொண்டுதான் இதுபோல் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து திசை மாற்றக்கூடிய அரசியலில் இந்த அரசு ஈடுபட்டிருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டை தாவேக அரசு என்று குறிப்பிட்டு திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டவர்களெல்லாம் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவருடைய பதிவுல எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்றால் அரசு வழக்கு தொடுக்கட்டும், ஆனால் அதற்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சல் இன்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் என கனிமொழி கருணாநிதி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இதுபோல் திமுகவுடைய மூத்த தலைவர்களும் கூட இந்த கண்டனத்திற்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய பதிவுகளை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான சூழலில் தற்பொழுது உதயநிதி கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அழைத்து செல்லப்படுவது மட்டுமில்லாமல் இன்று மாலைக்குள்ளாக நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை முடிந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும். மாலை எனும் சொல்லும் நேரத்தில் எத்தனை மணிக்குள்ளாக அவர்கள் சென்றடைவார்கள் என்பதே ஒரு பெரும் ஐயப்படாக இருக்கக்கூடிய விவகாரம். ஏனெனில் அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய பகுதி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். ஏனெனில் அந்த காவல் நிலையத்தில் தான் உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அப்படியான சூழலில் அவர்கள் தஞ்சையை சென்றடைவதற்கு குறைந்தபட்சமாக மாலை 5 மணி ஆகும் என்று சொல்லக்கூடிய நிலையில அதற்கு பிறகாக அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் எத்தனை மணி நேரங்கள் விசாரணை மேற்கொண்டு விட முடியும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் என்ன மாதிரியான கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படும் என்றதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை என்பது ஒரு விசாரணைக்கு நடவடிக்கை என்பது மட்டும் நீதிமன்றத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய கைது என்பது இன்றைய தினத்துக்கான கைதாக மட்டுமே இருக்கும். மேலும் இந்த வழக்கு தொடர்பான மேல் நடவடிக்கையாக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் செய்யக்கூடிய நடவடிக்கையாக இருக்காது என்று நீதிமன்றத்தில் தாவேக அரசும் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது உதயநிதி அவர்களை சென்னை இளங்கரையிலிருந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த மார்க்கம் என்பது கோவளம் சென்று அங்கிருந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் வழியாக தஞ்சைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த வழியாக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் இந்த வழி நெடுகிலும் உதயநிதி அவர்களை பார்ப்பதற்காகவும் அவருடைய இந்த கைதை கண்டிப்பதற்காகவும் அவருடன் துணை நிற்கிறோம் என்ற அந்த சாலிடாரிட்டியை வெளிப்படுத்துவதற்காகவும் காவல்துறையினுடைய அந்த அழைச்சலுடைய வாகனத்துக்கு முன்பாக ஆங்காங்கே வழிகளில் திமுகவினர் திரண்டு நின்று ஆதரவு கொடுப்பதும் காவல்துறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பதும் அந்த பணிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் காவல்துறையினர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்படி அவர்கள் நாங்கள் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மற்றவர்கள் யாரும் இந்த கைதை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து காவல்துறையினர் அவர்களை பத்திரமாக அழைத்து செல்கிறார்கள். இப்படியான சூழலில் உதயநிதி அவருடைய பேச்சு என்பது இரட்டை அர்த்த பேச்சு என்ற கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பேச்சு தொடர்பான கைது அரங்கேறிருக்கக்கூடிய சூழலில் அது விசாரணைக்கான கைதாக தற்பொழுது மாறி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.